السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மலக்குகளுக்கு இல்லை, மனிதர்களுக்கு உண்டு. அது என்னங்க? மலக்குகளுக்கு இல்லை, மனிதர்களுக்கு உண்டு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலக்குகளிடத்தில் அதிகமாக தொடர்புள்ளவங்க. அல்லாஹினுடைய புறத்திலிருந்து பல செய்திகளை, பல விஷயங்களை நபி அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிற சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உதவியை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மிஅராஜினுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கிற பொழுது வானுலகில் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் வானவர்கள் தொழுத வண்ணமாக, தஸ்பீஹ் செய்த வண்ணமாக, இறைவனை தியானித்த நிலையிலே இருக்கிறார்கள். வானுலகில் எந்த இடமும் காலியாக இல்லை. பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆச்சரியத்தோடு, இந்த அளவிற்கு அல்லாஹுவை வணங்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்களாம். அல்லாஹுவை இவர்கள் வணங்குவது மட்டும்தான் வேலை, அல்லாஹுவை இவர்கள் துதிப்பது மட்டும்தான் வேலை. அந்த ஆச்சரியத்தை பார்த்துவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி கேட்பார்கள், இந்த அளவிற்கு இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிரமடைந்தவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் என்று பேசுகிற சமயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், அல்லாஹுவை சிரமணிந்தும் தாழ்ந்தியும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதன்மை அளிக்கலை. மாறாக இறைவன் படைத்த மனிதர்கள் அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹினுடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹினுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வாழ்கிறானோ அந்த அடியானுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி தந்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூறிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இறைவனை வணங்குவது மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹ் நேசிப்பதை விட உண்மையான எந்த அடியான் அல்லாஹுவை நேசித்த அந்த அடியான் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்கிறானோ அந்த அடியானுக்கு தன் புறத்திலிருந்து அன்பு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா, ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், என்னுடைய நபியாக இருக்கக்கூடிய என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் இறை தூதராக அவர்களை அனுப்பியிருக்கிறேன், நான் இறை தூதராக அவர்களை தேர்வு செய்திருக்கிறேன். அந்த நபி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் உண்மையான இறை நம்பிக்கையானாக, இறைவனுக்கு பிடித்த நல்லடியானாக எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு என்னுடைய அன்பு கிடைக்கும். அந்த அன்பு கிடைத்தால் என்ன பலன்? யக்ஃபிர் லகும் துனூபகும், இந்த உலகில் வாழ்கிற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்து விட்டாயா, அந்த பாவத்திற்கு உண்டான மன்னிப்பை இறைவன் வழங்குகிறான். ஏன் தெரியுமா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அந்த இறைவன் இருக்கிறானே மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய இரக்க குணத்திற்கு சொந்தக்காரன். என்னுடைய அடியான்
என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில், என்னுடைய நபிகள் நாயகத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே உண்மையான இறை நம்பிக்கையாளாக வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தையை போன்று அவனை ஆக்கிவிடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையான நேயர் பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பானாம். வானவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானா, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், ஆகவே நீரும் அவரை நேசிப்பீராக என்று அல்லாஹ் கூறுவானா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மலக்குகளிடத்திலெல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், இந்த மனிதன் அல்லாஹ்விற்கு பிடித்தமான உண்மையான இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு அடியானாக இருக்கிறான். இந்த அடியான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பொய் புரட்டு இல்லை, மோசடி இல்லை, கெட்ட குணம் இல்லை, நல்ல குணம் உள்ளவனாக, நேர்மையாளனாக, உண்மையாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால அல்லாஹ் இறைவன் அந்த மனிதனை விரும்புகிறான், இறைவன் அந்த மனிதன் மீது நட்பு கொள்ள ஆசைப்படுகிறான். ஆகையினால் மலக்குகளே, நீங்களும் அவரோடு சேர்ந்து நீங்கள் நட்பு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவானா. இப்போ அந்த இடம் நமக்கு வேண்டும் அல்லவா? மலக்குகளுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது, உண்மையான இறைவனை நாம் கடைபிடித்து வாழ்கிற பொழுது. அத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.